இயேசு சுவாமி நன்றி. இந்த தலைப்பு மௌனமாய் இருக்காதே. பொதுவாவே இது ஒரு வித்தியாசமான தலைப்பா தான் இருக்குது. மௌனமா இருக்கிறது தான் தேவை. ஆனா மௌனமா இருக்காதேன்னு சொல்றதுக்கு பல காரணங்கள்னால இந்த ஒரு செர்மன நம்ம வந்து கவனிக்க போறோம். இதுக்கு இந்த தலைப்புக்கான வசனம் எதுன்னு பார்த்தா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4:14. "நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்?" என்று சொல்லச் சொன்னான். இந்த வசனம் இருக்கட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே பார்க்கிறதுனா, வாழ்க்கையில பல சூழ்நிலையில நாம் கடைபிடிக்க வேண்டியதுல மிக தேவையானது மௌனமாய் இருப்பது. மௌனமாய் இருப்பதா ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த மௌனமா இருக்கிறதுனால பல சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படும்போது, இவைகள் எல்லாம் சாதுர்ணமா சமாளிப்பது எப்படி என்று பார்த்தால், மௌனமா இருப்பதுதான். மௌனமா இருக்கிறது போதே பல சண்டை சச்சரவுகள் எல்லாத்துலயுமே ஒரு சாதுரியமா அதுலருந்து விலகி, அத தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னா, அது மௌனமா இருப்பதால தான். இன்னும் நம் வாழ்க்கையில வழக்கு சொல்லாக நாம் சொல்வது, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. விசேஷமாக பெண் பார்க்கும் தருணத்துல எல்லாம் இந்த வார்த்தைய அதிகமா கேட்டிருக்கிறோம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு. இந்த மௌனமா இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போனால், மௌனத்தோடு கொஞ்சம் புன்சிரிப்பு முகத்தில் இருந்தால், கோவப்படுபவர்கள் கூட சற்று சாந்தமாவார்கள். மௌனத்தோடு கொஞ்சம் புன்சிரிப்பா நம்ம இருந்தா கூட, புன்சிரிப்பு சாதாரணமாவே ஒரு புன்சிரிப்பு நம்ம எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போறோம், கடைக்கோ மற்ற இடங்களுக்கு நம்ம பார்க்கும்போது, அந்த பார்க்கிற மனுஷன் நாமளோ, அவங்களோ நம்ம ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்பு அப்படி இருந்தாவே, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம். அப்போ மௌனமும் அந்த புன்சிரிப்பு இருக்கும்போது, ஆ கோபப்படுறவங்க கூட சற்று சாந்தமாவார்கள். இப்படி மௌனமா இருக்கிற இடத்துல அமைதி நிலவுகிறது அப்படின்னு நம்ம உணர முடியுது. மௌனமா இருக்கிற இடத்துல அமைதி. அமைதியின் சூழ்நிலை அங்க எத காட்டுதுன்னா, நமக்கு ஆவியின் கனிகள் செயல்படுகிறது. ஆவியின் கனிகள் அமைதியா இருந்தா, அமைதியா இருக்கிறதுக்கு இருக்கிற இடத்துல அமைதியா இருக்குது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல என்ன சூழ்நிலை வருதுன்னா, ஆவியின் கனிகள் செயல்படுது பார்க்கிறோம். ஆவியின் கனி என்பது நம் வேதப்படி பார்த்தோமானால், கலாத்தியர் 5:22, 23வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆவியின் கனியோ எல்லாரும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த தலைப்புக்கு தக்கதாக அதைய நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதையே நம்ம வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, மௌனமா இருக்கும்போது மௌனமா இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பெற்றுக்கொள்ற மாரி இருக்கும். மௌனமா இருக்கிற சூழ்நிலைகள்ல, இந்த ஆவியின் கனி, அதாவது இது எல்லாமே இப்ப நம்ம படிச்ச அத்தன விஷயமே, அங்க வந்து ரியாக்ட் ஆகுற மாரி நம்ம உணர முடியும். அப்படித்தான் மௌனமா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம வந்து இத எடுத்துக்கொள்ள முடியுது. இந்த ஆவியின் கனியா இருக்கிற மாரி, நாம வாழ்க்கை வாழ்றதுக்கு அது ரொம்ப தேவையா இருக்குது, அந்த மௌனம். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படுவோம். அதாவது இந்த மாதிரி மௌனமா இருக்கும்போது, அவரோட வார்த்தைக்கு நமக்கு கீழ்ப்படிகிற மாதிரி நம்ம காணப்படுவோம். ஆக, நாம் மௌனமா இருந்தா இவ்வளவு நன்மைகளை நாம் அனுபவிக்கக்கூடும். சண்டை சச்சரவு, நம்ம சாதாரணமாகவே கொஞ்சம் ஒரு ஒரு வீட்டிலேயே ஒரு கணவன் மனைவிக்கோ அல்லது மத்த பிள்ளைகளுக்கோ, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கோ ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது, என்ன செய்யணும்? சாதாரணமா மௌனமாவே இருந்துட்டாவே, பல பிரச்சனைகள் நீங்கிரும். அப்படிப்பட்ட அந்த மௌனத்துக்கு அவ்ளோ நன்மையை நம்ம
பெற முடியுது. இன்னும் சொல்லப்போனா நம்ம வேதத்துல சொன்ன மாரி இந்த ஆவியின் கனிய நம்ம பெற்றுக்கொள்றோம். நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட இந்த மௌனத்துல நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு நம்ம இந்த தலைப்ப நம்ம பார்க்கிறோம்னா, இந்த காரியத்துக்கு அப்படியே எதிரடியா உள்ளது. என்னத்த பார்க்கிறோம்? இன்றைக்கு தியானிக்கிற வசனம், "மௌனமா இருக்காதே." மௌனமா இருக்காது. அப்ப எந்த சூழ்நிலையில நாம் மௌனமா இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம தான் இப்ப அந்த எஸ்தர் புஸ்தகத்துல இருந்து நம்ம வாசிச்சோம். அந்த எஸ்தர் புஸ்தகத்த கொஞ்சம் நம்ம அப்படி திருப்பி பார்த்தோம்னா தான், கொஞ்சம் மௌனமா இருக்காதேன்றதுக்கு ஒரு என்னன்னு தெரியும். எஸ்தர் எல்லாருக்குமே தெரிஞ்ச அறிந்தது தான். கிறிஸ்தவ பிள்ளைகள் அனைவருமே எஸ்தருடைய கதைய தெரிஞ்சது தான். இருந்தாலும் இந்த தலைப்புக்கு அது எஸ்தர் தான் நமக்கு சரியா வருது. அப்படி பார்க்கும்போது எஸ்தர்ன்றவங்க அகஸ்வேரு ராஜா ஒரு ராணிய செலக்ட் பண்றதுக்கு பிள்ளைகள் எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணி முடிச்சுட்டு, அ இருக்கிற சமயத்துல ஒரு ஒரு வில்லன்னு சொல்லிக்கலாம். ஆமோன். அந்த அந்த சூழ்நிலைக்குள்ள வர்றவரு ஒரு ஆமோன் ஒருத்தவரு. அவர் வந்து ஒரு மந்திரியா இருக்கிறவரு. ஆனா, இந்த எஸ்தர் ராஜாத்தி எப்படின்னா, ஆ ஒரு யூத பெண் யூத பெண். யூதர்கள் எல்லாம் அந்த காலத்துல சிதறி போயிட்டாங்க. சிதறி பல நாடுகள்ல சிதறி இருக்காங்க. இந்த அகாசுபேரு ராஜா 127 நாட்டுக்கு ராஜா. அப்போ இந்த இந்த மக்கள் எல்லாம் இந்த சிதறி இருக்கிறாங்க. இந்த 127 நாட்டுக்குள்ளேயும் சிதறி இருக்கிறாங்க. அந்த ஆமோன்ற ஒரு மனிதன் வந்து அந்த ராஜாவுக்கு பிரதான மந்திரியா இருக்கிறான். இந்த சிதறி இருக்கிற இந்த மக்கள், யூத மக்களுடைய மகள் தான் அதாவது அந்த மக்களுக்குரிய ஆள் தான் எஸ்தர். ஆனாலும் எஸ்தர வந்து வளர்க்கப்பட்டது அவங்களுடைய சித்தப்பா மொர்தெகாய். இப்படி வளர்த்துக்கும்போது ராஜா ஒரு ராணிய தேடிட்டு இருக்கிறது செலக்ட் பண்றாங்க. ராஜாத்திய தேடுறாங்க, செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, மொர்தெகாய் போர் வீ அந்த அந்த போர் வீரனா இருக்கான். அப்போ இந்த அம்மா எஸ்தர் தன்னுடைய அண்ணன் மகள், சித்தப்பான்னா பொதுவா அண்ணன் மகள். அப்படி அந்த அந்த மகளை ராஜாவுடைய காரியத்துக்காக அழைக்கப்பட்ட ராணியாக செலக்ட் பண்றதுக்காக அனுப்பப்படுறா. அங்க நெறைய காரியங்கள் நடைபெற்று அப்படி இருக்கும்போது, அப்போ அந்த அந்த இதெல்லாம் அப்படியே ராஜ சமூகத்துல நடக்குது. சூசான் அரண்மனையில. அப்போ இந்த ஆமோன் என்கிறவன் வரும்போதும், போகும்போதெல்லாம் எல்லா சோல்ஜர்ஸ் பக்கத்துல நிக்கிறவங்க, செக்யூரிட்டி அவன் இவங்க எல்லாம் வந்து சல்யூட் அடிப்பாங்க. அவனுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மொர்தெகாய் மட்டும் அந்த மாரி வணக்கம் சொல்றதில்ல. அவன் யூதன். அவன் வந்து சில சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன். அதனால அந்த மனிதன் வந்து அவ்வளவுக்கா அந்த ம ம அவனுக்கு வணக்கம் இத பார்த்துட்டே இருக்கிற அந்த ஆமோனுக்கு ரொம்ப அ க க வே இது அவன் மேல இப்ப எல்லையில்லாத கோவம் வருது. அப்போ எல்லையில்லாத கோவம் வரும்போது, சரி இவன எந்த விதத்துலயாவது யாரு என்னன்னு அவன் கேட்டு விசாரிச்சா, இவன் வந்து யூதன்னு தெரியுது. அப்போ இந்த 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 யூதர் இப்ப இந்த ஒரு மனிதனால அந்த ஒரு பயங்கரமா அந்த யூத சமூகத்துக்கே விரோதம் பண்ற மாரி ஒரு காரியத்த ராஜா மூலியமா செய்ய வச்சிருவான். அப்படி செய்ய வச்ச காரியம் தான் அந்த யூத ஜனங்கள் எல்லாம் இந்த 127 நாட்டுல பிரிஞ்சு இருக்காங்க. அவங்கள வந்து எந்த விதத்திலயாவது அவங்கள வந்து அழிக்கணும். அப்படி இந்த மொர்தெகாய் செய்யற இந்த காரியத்தினால அவங்களையெல்லாம் எந்த விதத்திலயாவது அழிக்கணும்னு அவன் பயங்கரமா ராஜா கிட்ட பல சூழ்நிலைகள்ல இது எல்லாம் சொல்லி அவங்க அப்படி அவங்க இப்படின்னு முடியாத அதாவது அவங்கள பத்தியான வேறு விதமான வார்த்தைகள் எல்லாம் ராஜா கிட்ட போட்டுக்கிட்டு ராஜா பிரதான மந்திரியாச்சே அப்படிங்கும்போது அவன் ராஜா கிட்ட சொல்லி இந்த யூதர்கள் எல்லாம் இந்த சரியில்லை சரியான மனிதர்கள் இல்ல அப்படின்னு எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க அவர்களுக்கு விரோதமா செயல்படுறதுக்கு ஒரு அரசாணை பிறப்பித்து இந்த இந்த நாளில இந்த மக்களுக்கு எல்லாரும் அவங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வந்து தாக்கலாம். அவங்கள அடிச்சு அ கொல்லலாம். அது யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அந்த யூதர்களுக்கு எதிராளியா யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்க என்ன வேணாலும் அவங்கள செய்யலாம். அவங்கள அழிக்கலாம். அப்படின்னெல்லாம் ஒரு அரசாணை பிறப்பித்து, அப்படியே அது எவ்வளவு வேகமா எல்லா நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியுமோ, அது ஒரு நாள குறிப்பிட்டு. எல்லா நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியுமா, சீக்கிரத்துலன்னு வீரர்கிட்ட எல்லாம் குடுத்து அனுப்பி எல்லா நாட்டுக்கும் அது பரவி போயிடும். அத கேட்டுட்டு அந்த மொர்தெகாய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, அப்ப என்ன செய்வான், இந்த எஸ்தர் ராஜாத்தி உள்ளுக்குள்ள அரண்மனைக்குள்ள இருக்கிற எஸ்தர் ராஜாத்தி கிட்ட
சொல்றாப்ல. இந்த அந்த வசனம் தான் இது. அது என்ன எஸ்தர் ராஜாத்திட்ட சொல்லும்போது, பயந்துக்கிறாங்கல்ல. ரா எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் சும்மா ராஜா கூப்பிடும்போது, அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாங்க. ஆனா, அது ஒரு முறையின்படி பிரவேசிக்கிறது. ஒரு 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 டைம் ஒரு டர்ன் இருக்குது. அந்த டர்ன் மூலமா தான் அவங்க போகணும். அதுக்கு முன்னால போகக்கூடாது. அப்ப இந்த எஸ்தர் ராஜாத்தி போற டர்னுக்கு இவன் வரல. அதனால அவ அங்க உள்ள போக முடியல. ஆனாலும் மொர்தெகாய், "நீ வந்து இந்த சமயத்துல நீ வந்து இப்போ நான் போக மாட்டேன்" அப்படின்னெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தீன்னா, நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஆனாலும் அந்த வசனத்துல ஒரு ரொம்ப ஒரு ஆ ஒரு வசனத்துல அ நீ அதாவது நம்ம படிக்கும்போது, "நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்." அவன் எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு அந்த மொர்தெகாய் வந்து சொல்றத பார்க்கிறோம். "நீ இந்த காலத்துல" ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, "இல்ல எனக்கு வந்து இது டர்ன் இல்ல. நான் போக முடியாது. அப்படி டர்ன் இல்லாம போனா ஜீவன் போயிரும்." அப்படின்னெல்லாம் அந்த எஸ்தர் சொல்றதையெல்லாம் நம்ம படிச்சுட்டு வர்றோம். அப்பதான் அந்த மொர்தெகாய் சொல்றான், "நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்." அப்படின்னு சொல்றான். அப்பதான் சரி மறுபடியும் சரி நம்ம ஜீவனே போனாலும் பரவால்ல. நாம வந்து ராஜாவிடத்துல நாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பல அ தடுப்புகள் மீறி, அது என்னென்ன செய்யணுமோ அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்து, எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்றாங்க, அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய ஆ அந்த அவருடைய இடத்துக்கு அவ பிரவேசிக்கிறா. அப்படி பிரவேசிக்கும்போது தான் என்ன நடக்குது, அந்த ராஜாவினுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. தயவு கிடைச்சிட்டுது, அப்ப தயவுனா அதுக்கு பல சடங்காச்சாரியங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு ராஜாவ ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க. எஸ்தர் ராஜாத்தி அப்படியே விருந்துக்கு விருந்துக்கு வர வர வர, அந்த ஒரு சம்பவத்துல காரியங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது. அதுல வந்து அந்த ஆமான் வந்து ஒரு கெட்ட செயல் செய்யற மாரி ஒரு சித்தரிக்கப்பட்டு வந்துருது. அப்போ அவன் செய்யல. ஆனாலும் செஞ்ச மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமைஞ்சு போயிருது. இப்ப நம்ம வந்து ஒரு காரியத்த வந்து இந்த உலகத்துல ஒரு செயல் நடக்குதுன்னா கூட, ஒரு ஒரு சம்பவம், ஒரு தீங்கான சம்பவம் நடக்குதுன்னா கூட, பார்த்தோம்னா, "ஓ! அது அவ்ளோ நடந்ததா?" அப்படின்னு நம்ம பேசுறத விட, அத ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான், அது உண்மையான இது என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த ஆமோன் வந்து தப்பு செஞ்சுட்டான், அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துரும். ஆனா, அவன் ஆக்சுவலா அவன் தப்பு பண்ணல. இருந்தாலும், இந்த ஒரு காரியத்துக்கு கடவுள் அந்த சூழ்நிலைகள உருவாக்கி, ராஜ சமூகத்துல அவன் வந்து வெறுக்கப்படுற ஒரு சூழ்நிலைக்கு வர்றான். அப்பதான் அப்பதான் ஆ இந்த எஸ்தர் ராஜாத்தி அ சரி சரி மௌனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக செயல்பட்ட காரியம் தான். இந்த இப்படி மௌனமா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்தா நம்மளுடைய ஜனங்கள் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லித்தான், இந்த மாரி செயல்கள் எல்லாம் எஸ்தர் ராஜாத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு வந்து, அந்த விரோதியவே ராஜாவுக்கு விரோதமா திருப்பி, அவ் ஏற்பாடு பண்ற மாதிரி அந்த செய்யற இந்த ஒரு அந்த எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் அது கடைபிடிக்கப்பட்டிருக்குது. அப்படி வரும்போது தான், அப்ப அந்த நேரத்துல எஸ்தர் ராஜாத்தி அந்த சம்பவத்துல எப்படி இருக்கணும்? மௌனமா இருந்தா என்ன ஆகும்? 127 நாடுகளிலும் சிதறி வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்கள், தங்கள் எதிரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனா, அந்த இடத்துல மௌனமா இருக்கல. மௌனமா இல்லாம, யூத யூத ஜனங்கள் நாசம் ஆயிடக்கூடாது. நம்ம மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிறக்கூடாது. அப்படின்றதுக்காக ஜீவனே போனாலும் பரவால்ல. ஜீவனே போனாலும் பரவால்ல. பரவால்ல. ராஜா வந்து அ நான் போட்ட டர்னுக்கு முன்னாடியே வந்துட்டா கூட நம்ம இறந்துருவோம். இறக்கற வேண்டிய சூழ்நிலை கூட வந்துரும். அப்படின்னு இருந்தா கூட அந்த தைரியத்தோடு அந்த எஸ்தர் வந்து ராஜாவிட்ட அகாஸ்வேரு ராஜாவிட்ட சென்று, தன் இனம் காப்பாற்றப்பட வேண்டுமே, தன்னுடைய ஜனம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக விண்ணப்பம் செய்யறத பார்க்கிறோம். நம்ம அந்த எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் படிச்சா அப்படி இருக்கும். அப்படி விண்ணப்பம் செய்யும்போது தான், அப்படி ஒரு செயல் செய்ததற்கு அவ என்ன செஞ்சா? மௌனமா இருக்கல. மௌனமா இருந்தா இந்த காரியம் நடந்துரும். நம்மளோட ஜனமெல்லாம் அழிஞ்சு போயிருந்தா, இந்த செயல்கள் செய்வதற்கு எஸ்தர் தன்னை ஒப்புக் குடுத்துட்டா. ஜீவனே போனாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தன்னை ஒப்புக் குடுத்துட்டு, ஆனாலும் பரவால்ல. நம்ம மக்களுக்காக நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக அந்த செயல்பாட்டுக்குள்ள வந்து, அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று நம்ம அதுல பார்க்கிறோம்.
இது நம்ம கன்டென்ட் என்னன்னா, மௌனமா இருக்கக்கூடாது. அப்ப எஸ்தர் ராஜா ஜீவனே போனாலும் நம்ம வந்து மௌனமா இருந்து, இதை வந்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்றது இல்லாம, அந்த யூத ஜனங்கள் முழுவதும் வாழ்வதற்காக வேண்டிய சகல காரியத்தை ஜீவனை விட பெருசா நினைச்சு அவ செய்தது, நாம் இந்த இடத்துல நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்குது. இத நம்ம அப்படியே நம் தேவனுக்குரிய காரியத்துல ஆவிக்குரிய காரியத்துக்கு இப்ப நம்ம எல்லாமே வந்து வேதத்துல ஒவ்வொரு உதாரணமுமே நம்மளோட வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சம்பவத்துக்கு உதாரணம் அவ்வளவு இருக்குது. உலக தோற்றம் முதல் இறுதி வரைக்கும் இருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வாழ்க்கையினுடைய தேவைகளோ, ஆனா வாழ்க்கையில நடக்க போகிற சம்பவங்களோ அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் வேதத்துல உதாரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே இது போல நம்ம இது போல இப்படின்ற ஒரு ஒரு உதாரணம் எல்லாத்துக்கும் இருக்குது. இதே இந்த எஸ்தர் தன் ஜீவனே போனாலும் பரவால்ல. என் ஜனம் காப்பாற்றப்படணும். அப்படின்னு அவ மௌனமா இல்லாம அவ செயல்பட்டாள் பாருங்க. செயல்பட்டு தன்னுடைய ஜனங்கள காப்பாத்துனான்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இதே போலதான் நாம வந்து தேவனுக்குரிய காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல நம்ம வந்து நம் ஜீவனே போனாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஏன்னா எத்தனையோ எதிர்ப்புகள் கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் ஏராள எதிர்ப்புகள் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இப்ப நாம இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்கள்ல சில காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ எதிர்ப்புகள் நம்ம தேசத்திலே ஏராள எதிர்ப்புகள் கிறிஸ்தவருக்கு எதிரா நடந்து நிறைய நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்படுது. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கிறிஸ்தவ பாஸ்டர்ஸ் எல்லாம் அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, உபத்திரவப்படுறாங்க. இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்ப இன்றைய காலகட்டத்துல நடந்துட்டு இருக்குது. அத சாவடிச்சிடுறாங்க, குடும்பத்தையே அழிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியம் நடந்துட்டு இருந்தாலும், நமக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது என்ன பிரச்சனை வருமோ? அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த பயத்தினால நம்ம அமைதியா இருந்திறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை எல்லாம் எடுத்திருக்குது. அந்த பயத்துல நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. ஏன்னா, நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் மிக மிக தேவையான ஒரு விஷயம். கர்த்தருடைய திட்டம் அது. அது கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் நம்மளுடைய ஜீவனை கூட ஒரு பொருட்டா எண்ணக்கூடாது என்பதற்காகவே நம்ம இந்த மௌனமா இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பேச வந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவரோட வழியில ஆண்டவரோட வார்த்தை சொல்வது ஆண்டவருக்காக நாம ஊழியம் செய்யும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எல்லாவற்றிலிருந்தும் நம்ம ஆஹ் மக்களுக்கு அவருடைய சித்தம் நிறைவேற ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய சரீரத்துல விட்டு இந்த ஆத்மா போனதுனால அது எங்க போகும் அப்படின்னு ஒரு பயங்கர டைலமோல அல்லது அது அப்படியே எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் மக்கள் பேசுறது. அட போனா போகுது உலகத்துல வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சாதாரண பதில் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சில கொஞ்சம் கொஞ்சம் அந்த கர்த்தர் இல்ல ஒரு சாமிக்குள்ளன்னு வர்றவங்க அது எங்களுக்கு வந்து கடவுள் வந்து எங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல மனிதர்கள் பல சூழ்நிலையில பேசுவாங்க. ஆனாலும் அந்த நித்திய ஜீவன் என்பது கொடுக்கிறது நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் வந்து நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர்தான் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த விஷயத்த தெரியாம மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில, நாம நம்முடைய கர்த்தர பத்தி, அவர் நமக்காக என்ன செஞ்சார்? என்ன பண்ணினார்? அப்படிங்கிறத பத்தி மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா, நாம நித்திய ஜீவனை அடைவதற்காக, நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை பெறுவதற்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருஷத்துக்கு முன்னாலேயே நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து 3 வருஷம் அவர் இந்த உலகத்துல நற்காரியங்களை செய்து கொண்டு அந்த நற்காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது எப்பவுமே வந்து நல்ல காரியங்கள் செய்யும்போது அது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக உம் அவன் வந்து என்ன செய்வான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி மக்கள் மத்தியில குற்றப்படுத்தி அந்த அவர் சிலுவையில சிலுவையில ரத்தம் சிந்தறதுங்கிறது அது தேவ சித்தம். ஆனா ஏன்னா மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு
ரத்தம் சிந்துதல் மிக மிக முக்கியமானது. ஆனால் அது பாவமில்லாத அந்த ரத்த சிந்தணும். இந்த உலகத்துல யாருமே பாவம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பாவமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் என்று நாம எல்லாரும் அறிஞ்சதுதான். அப்போ இந்த காரியம் அப்படி அந்த ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய பாதையில நடக்கிறவங்க, அவருக்கு சித்தமாய் நடக்கிறவங்க தான் அந்த ஒரு நித்திய ஜீவனை பெற முடியும். அப்படிங்கிறது நம்ம எல்லாம் அறிஞ்சதுதான். எப்படி நம்ம ஜீவனே போனாலும் இந்த இடத்துல நம்ம எஸ்தர் எதுக்கு உதாரணம் குடுத்தேன்னா, ஜீவனே போனாலும் நம்மளுடைய ஜடத்த காப்பாத்தணும்னு அவன் அந்த அகஸ்வேரு ராஜாவிடத்துல பிரவேசித்தது போல, நாம நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, ஆண்டவரோடு நம்ம அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் எப்பொழுது கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ எப்படி வந்து நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்றது? அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு சித்தமானபடி, அவரிலே அன்பு செலுத்தி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் என்பது நிச்சயம். அந்த நித்திய ஜீவனை அறியாம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே! அப்படிங்கிற ஒரு வேதனை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அப்படின்ற ஒரு வருத்தம் ஒவ்வொருவருக்கும் இருந்து, இந்த காரியத்தை செய்யணும். அந்த நித்திய ஜீவன் எப்படி நமக்கு குடுக்குறார்? நம்ம எப்படி அதை நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று ஒரு வேதத்தின் மூலமாக நம்ம அறியிறோம் அப்படின்னு பார்த்தா, யோவான் 14ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தின்படி நம்ம படிச்சு பார்த்தோம்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போகிறேன். நான் போயிட்டு என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அங்க எல்லாம் உங்களுக்காகவும் நான் அதைய ஆயத்தம் பண்ண நான் போயிட்டு, நான் திரும்ப வந்து உங்கள என்னோட சேர்த்துக் கொள்ளுவேன்னு சொல்றாரு பாருங்க. வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போவார். அப்படின்னு அந்த 2ஆம் வருகைக்குரிய அவருடைய ரகசிய வருகைக்குரிய 2ஆம் வருகைக்குரிய அந்த காரியத்தை எல்லாம் நமக்கு இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். அப்போ இந்த காலத்துல அழைத்துக் கொண்டு போவாரு. இதற்கு நாம் மௌனமா இருந்தா என்ன சொல்ல முடியும்? அதுவே நம்ம ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அவரோட ஐக்கியமா இருக்கணும். அவர் நமக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்யணும். ஏன்னா, நம்ம வந்து நித்திய ஜீவனை பெறுவருங்கிறது ஆ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். அவரோடு நம்ம அன்பு செலுத்தி வாழ்ந்துட்டு இருக்கணும். அது நாம மட்டும் வாழ்ந்தா போதுமா? மற்றவங்க அவர அறியாதவங்களும் வாழணும். அப்படி இருக்கும்போது, நாம அமைதியாக, மௌனமாக இருந்தா, அந்த காரியம் செயல்படாது. அவருடைய நாமத்தை மக்கள் மத்தியில பிரஸ்தாபப்படுத்தணும். அவர் செய்த அதிசயங்களை மக்களுக்கு சொல்லணும். சொல்லி துதிக்கணும். அதை மற்றவர்கள் போதிக்கணும். இப்படி எல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை பத்தி நம்ம சொல்லணும். இந்த செயல்பாடுகள் செய்வதற்கு நாம் மௌனமா இருக்கவே கூடாது. நம்மளுடைய வாயை திறந்து மக்கள்கிட்ட சொல்லணும். அது கர்த்தர் அறியாத மக்கள் நம்மள எப்படி நம்ம தெரிவிக்கணும்? ஆண்டவரோட பிள்ளைகள் அப்படின்னு நம்ம காமிக்கணும்னா, நம் வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்போ சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஏதாவது நம்ம கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஆவியின் கனியை பெற்றவளா இருக்கணும். ஆவியின் கனியை பெற்றா தான் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். மற்றவர்ட்ட பழகுறது, பேசுறது எல்லாமே வந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது, ஆண்டவருடைய ஆ திட்டம் நிறைவேறும். இப்படிப்பட்ட செயல்களால தான் நாம வந்து செய்யும்போது, இந்த நம்ம செயல்லயும், சிந்தனையிலயும், யோசனையிலயும் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நாம் ஓடணும். கர்த்தருக்காக நாம் வந்து வாழணும் அப்படின்னு நாம வந்து நாம தயார் செய்து, மற்றவர்களோடு நம்ம ஐக்கியமாகி, அப்படியாக நம்ம இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நான் வந்து கடவுளோட இருக்கன்ட்டு அக்கம் பக்கத்துல கூட பேச மாட்டாங்க. நாங்க வந்து அமைதியா இருக்கிறோம். அமைதியா இருக்கோன்ட்டு தாங்க யாருன்னு கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. சொல்லிக் கூட மாட்டாங்க. அதே மாரி வேதத்த எடுத்துட்டு, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போம்போது, அப்படியே பணிவா போவாங்க. ஆனா, அது அவங்களுடைய காரியங்கள் பின்னால பார்த்தா, பயங்கரமான ஆளுகளா இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நாம அவருக்கு பிரியமா நடந்து, அவரோட சித்தத்தின்படி செயல்பட, நாம வந்து கர்த்தருடைய வேலையை நம்ம பயப்படாமல் செய்யணும் அப்படின்னு. இன்னொரு சம்பவம் கூட நம்ம ஒரு 2 சம்பவத்த தான் நம்ம இதுக்காக எடுத்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம்
9 வசனம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். இந்த சம்பவத்தை எல்லாரும் நாங்க படிச்சிருப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதுல என்ன இந்த வசனத்து பேஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, அதாவது அ இச ய சமாரியாவுல முற்றுகை போட்டார் சீரியா ராஜா. முற்றுகை போட்டோன்ன்றது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லா உள்ளேயும் போ முடியாது, வெளியும் வர முடியாது. அப்படி ஒரு அந்த பட்டணத்த பயங்கரமா முற்றுகை போட்டுருவாங்க. மக்கள் எல்லாம் பசியும், பட்டினியிலும் தவிக்கிறாங்க. அப்படி தவிக்கிற சமயத்துல அ எந்த அளவுக்கு தவிக்கிறாங்கன்னா, ஒரு 2 பெண்மணிகள் வந்து, "இன்னைக்கு என் குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம். நாளைக்கு உன் குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க வந்து பஞ்சம், பட்டினி முத்தி போயிருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஒரு பெண்ணோடைய அ குழந்தைய சமைச்சுட்டாங்க. அடுத்த பெண்ணு கேட்கும்போது அவ தரமாட்டேன்னு சொல்றா. தரமாட்டேன்னு சொல்லும்போது சொல்லிட்டு அது ராஜாவிடத்துல போகுது. யோசிச்சு பாருங்க. அப்புறம் அது அதனுடைய நீதி என்னன்றது எல்லாரும் அறிஞ்சது தான். அப்போ பஞ்சம் வந்து அவ்வளோ கடுமையா இருக்குது. ஒரு பிள்ளைகள சமைச்சு சாப்பிடுற அளவுக்குரிய அ அளவுக்கு பஞ்சம் பயங்கரமா இருக்குது. அந்த பஞ்ச காலத்துல அந்த பஞ்ச காலத்துல முற்றுகை போட்டு, அந்த சீரியா ராஜா போட்ட முற்றுகை. அப்ப அந்த சமயத்துல இப்போ இப்போ பட்டணத்துக்குள்ளேயும் பயங்கரமா மக்கள் பஞ்சத்துல இருக்கிறாங்க. இந்த 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 சமயத்துல இந்த வார்த்தைகள் யாரு பேசினாங்கன்னா, 4 குஷ்டரோகிகள் பேசினார். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவர்கள்னா யாரு? அந்த 4 குஷ்டரோகிகள். நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பாருங்க. அப்படி இருக்கும்போது, அந்த குஷ்டரோகிகள் வந்து பட்டணத்துக்குள்ள போனாலும் நமக்கு வேஸ்ட்டு. அங்கேயே பஞ்சத்திலயும் பட்டினிலயும் இருக்கிறாங்க. நம்ம சீரியா ராணுவத்துக்குள்ளவாவது நம்ம போயி, நமக்கு சாப்பாடு குடுத்தா சாப்பிடலாம். இல்ல அவங்க சாவடிச்சாலும் போயிரலாம். அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதுல அந்த சீரியா அந்த முற்றுகை போட்டிருக்கிற அவங்க எல்லாரும் அப்படியே போருக்கு வர்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மனிதர்கள், மிருகங்கள், அதுக்குரிய உணவு, அதுக்குரிய சமாச்சாரம் எல்லாம் அந்த இடத்துல அங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது பொண்ணும், பொருளும் கூட வச்சிருப்பாங்க. சாப்பிடுறதுக்கு எக்கச்சக்கமான பொருள் வச்சுட்டு தான் வந்து முற்றுகை போட வருவாங்க. அப்படி போடுற அந்த சிரியா தேச ராணுவத்துக்கிட்ட இவங்க அந்த 4 குஷ்டரோகிகளும் பசி தாழ முடியல. உயிர் போற மாரி இருக்குது. இங்க போனாலும் உயிரு, அங்க போனாலும் அங்க போனாலும் உயிர் போகுது. சரி போலாம். இங்கேயாவது போனா நமக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பார்த்தா, எல்லாம் சைலன்ட்டா இருக்குது. எல்லாம் சைலன்ட்டா இருக்குது. என்ன இவ்வளவு அமைதியா இருக்குது? என்ன ஒரு ஆரவாரம். ராத்திரி தான். இருந்தாலும் அவ்ளோ சைலண்ட் பார்த்தா ஒருத்தரையும் காணோம். மனுஷங்கள காணோம், மனுஷங்கள காணோம். எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாம் பாளையம் எங்க அப்படி அப்படியே கிடக்குது. அவங்க போட்ட டேராவுல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. பார்த்தா முன்னணி வந்து வந்து வரைக்கும் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தரும் இல்ல. என்னடா இது? இப்ப ஆச்சரியமா அவங்க என்ன பண்றாங்க? போய் பசியும், பட்டினியுமா இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன செய்யணும்? அங்க எல்லாம் சாப்பாடு இருக்கா? எல்லா விதமான உணவு பண்டம் அங்கெல்லாம் குவிஞ்சு கிடக்குமே! போய் சாப்பிட்டு பொண்ணும், பொருளையும் எல்லாம் எடுத்துட்டு, தங்களுக்கு வேணும், வேணும், வேணும்னு எல்லாத்தையும் மறைச்சு, மறைச்சு போ தோண்டி, குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு, அப்புறம் இவங்கலாம் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுருக்காங்க. அப்ப யோசிப்பாங்க. நாம நாம மாத்திரம் இவ்வளவு சாப்பிட்டு, இப்படி வந்து அனுபவிச்சிருக்கோம். நம்ம மக்கள் எல்லாம் உள்ள வந்து வேதனையில அப்படியே பசியும், பட்டினியுமா இருக்கிறாங்களே! இது நமக்கு நம்ம இத போய் அவங்க கிட்ட சொல்லணும். நம்ம சொல்லாம இருந்தா, குற்றம் நம்ம மேல வரும். சொல்லாம இருந்தா, மௌனமா இருந்தா, நமக்கு வந்து குற்றம் நம்ம மேல வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராஜ சமூகத்துல அவங்க போறாங்க. ராஜாவுடைய அரண்மனை கிட்ட போயிட்டு, காவலாளர்கிட்ட போய் சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அந்த இதுல அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் படிக்கும்போது. அப்போ அந்த குஷ்டரோகி வந்து இன்னும் சொல்லப்போனா, இவ்வளவு ஒரு அருமையான அங்க போய் குஷ்டரோகி என்ன சொல்றாங்க அவங்கட்ட, "அப்பா அங்க யாருமே இல்ல. நீங்க எல்லாரும் போயி அது என்னன்னு பாருங்க. அங்க யாருமே இல்ல. நாங்கல்லாம் இப்படி வந்து அங்க போய் பார்த்ததுல ஒருத்தரும் இல்லன்னு வந்தது. நாங்க எல்லாம் அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம் கொண்டோம். நீங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த உடனே அங்க இருக்கிற பொருளு, பொருள் எல்லாம் எடுக்குறாங்க. நல்லா ஹேப்பியா இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க ஒருவேளை நம்மள பதிவிருந்து தாக்குறாங்களோ அப்படின்னு பயந்து போய் பார்க்குறாங்க. இல்ல அவங்க யாருமே இல்ல. என்னடான்னா கடவுள் அங்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்த செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா, நெறைய அந்த ராத்திரி வேளையில பயங்கரமான ஏன்னா இந்த ராஜா வந்து ஆண்டவரிடத்துல தேடி அப்படியே தவிச்சு அ பிரேயர் பண்ணியிருக்கான். அப்படி பண்ற பட்சத்துல கடவுள் ஒரு காரியத்த செய்றாரு. அந்த ராத்திரி வேளையில ராணுவத்தினுடைய இரைச்சல்கள்
எல்லாம் கேட்கிற மாரி. அப்ப அந்த சீரியா ராஜா, ஓ! இந்த இந்த இஸ்ரேல் ராஜா பக்கத்துல இருக்கிற தேசத்துல இருக்கிற ராணுவத்த எல்லாம் வர வச்சுட்டாங்க போலக்குது. நம்ம விட பெரிய எகிப்தெல்லாம் பெரிய நாடாச்சே. அவங்களிருந்தெல்லாம் வர வச்சுட்டான் போலக்குது. போச்சு நம்மளால இவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ராத்திரியோட ராத்திரி அந்த சத்தத்த கேட்டு, ராணுவ இரைச்சலின் சத்தத்த கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்கி, எல்லாம் துண்ட காணோம், துணிய காணோம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே குதிரைகளிலும், அதுல எந்த வாகனத்துல வந்தாங்களோ, அதுல ஏறி ஏறி தப்பிச்சா போதுன்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லா பொருள், பண்ட, பாத்திரம் அத்தனையும் விட்டுட்டு ஓடி போயிர்றாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் போயி அதையெல்லாம் சுதந்திரிச்சு கொள்றாங்க. அந்த குஷ்டரோகிகள் வந்து அந்த இடத்துல சொல்லலைன்னா, எப்படி இது மற்றவங்களுக்கு தெரியும்? அந்த குஷ்டரோகின்னா அந்த காலத்துல எல்லாம் ஆ பாளையத்துக்கு வெளியே, அதாவது மனிதர்கள் குடியிருக்கிற பகுதிக்கு வெளியே தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் சில ஆ ஒரு கொஞ்சம் மைல் கணக்கா வெளிய போயி ஆ இருக்கணும். இவங்களுக்கு முன்னாலயெல்லாம் அவங்க வரவும் மாட்டாங்க, வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகின்னா, அவங்க யாராவது அவங்க சொந்த பந்தங்கள் போயி அப்படியே அந்த 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 இடத்துல போய் அந்த சாப்பாட்ட வச்சுட்டு வந்துருவாங்க. வச்சுட்டு இப்படி திரும்ப வந்துருவாங்க. அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாரி அவங்க இந்த மக்கள் மத்தியிலயே உள்ள வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த குஷ்டரோகிகள் ராஜாவுடைய அரண்மனை பக்கம் வந்து இந்த நற்செய்தியை சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அவங்க மௌனமா இருந்தா அந்த காரியம் செயல்படுமா? இவங்க நற்செய்திய சொன்னதுனால, அப்போ அ எல்லா மக்கள் எல்லாம் நன்மைய பெறுறாங்க. நாம் குஷ்டரோகி, நம்ம அங்க உள்ள போக்கூடாது. நம்ம வந்து உள்ள போனா, வந்து நம்மள சா இல்ல சாவடிச்சுருவாங்க. அப்படின்ற அந்த ஒரு எண்ணம்ல ஒரு நற்செய்தி சொல்றோங்கும்போது, குஷ்டரோகியாவது ஒண்ணாவது நம்ம போய் சொல்லலாம். மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகிகள் வந்து அந்த அந்த காரியத்த சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் ஒருத்தரும் இல்ல. நீங்க போங்க. நீங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படின்ற ஒரு பயங்கர பசியும், பட்டினியும் பிள்ளைகள சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்துல, பசியும் பட்டினியும் இருக்கிற மக்களுக்கு அப்படி ஒரு இது கிடைக்கும்போது, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பொக்கிஷமா அதெல்லாம் சாப்பிடுறதுக்கும், பொன்னும், பொருளும் கிடைக்கும்போது எவ்வளவு அந்த சந்தோஷத்த கொடுத்தது யாருன்னா, இந்த குஷ்டரோகிகள் வந்து நற்செய்திய அறிவிச்சதுனால. மௌனமா இருந்து, "அடப்பா நம்ம போக்கூடாதுப்பா. நம்ம அங்க போனா நம்மள வந்து கொன்றுவாங்க." அப்படி இப்படிலாம் இல்லாம, ஐயய்யோ! இத போய் நம்ம சொல்லணும். இதேதான். கர்த்தரோட வார்த்தைய நம்ம நினைக்கிறோம். நம்மனால என்னப்பா ஆண்டவரோட வார்த்தைய சொல்ல முடியுது? நாம நாம நமக்கு என்ன தெரியுது? நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம ஒண்ணு என்னத்த சொல்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. நம்மள தேவனை அறிஞ்ச நாம, அவன் குஷ்டரோகியா இருந்து போய் நல்ல விஷயம்ன்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது, ஆண்டவர் நம்மள அப்படியே அருமையாக நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நாவுகளை குடுத்திருக்கிறார். அவருடைய வசனத்த குடுத்திருக்கிறாரு. அ நம்மள அவரிடத்த போயி அவரோட வார்த்தைய சொல்வதற்கு நமக்கு சரீரத்துல பலத்த குடுத்திருக்கிறாரு. சகலமும் கர்த்தர் நமக்கு குடுத்து, அவருடைய காரியம் செயல்பட நம்மள வந்து கர்த்தர் நம்மள எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறார். அ எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஏதாவது செயல்பட வேணும். ஏதாவது செயல்படணும். குஷ்டரோகின்னு பார்த்துட்டு அவங்க மௌனமா இல்ல. அவங்க போய் ஒரு காரியத்த சொல்லும்போது, அது எல்லா மக்களும் நன்மை பெற்றாங்களே! அதே போல தான். நாமும் வந்து கர்த்தருக்கு ஏதாவது நம்மளால ஆனது என்ன? அ அவருடைய சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. எந்த விதத்திலயாவது ஆண்டவரோட வார்த்தைய சொல்லணும். ரட்சிக்கப்படாத மக்கள், அதாவது இங்க எப்படி பசியும் பட்டினியுமா இருக்காங்க, அந்த மாரி ஆண்டவர அறியாத மக்கள், நித்திய ஜீவனை குறிச்சு தெரியாத மக்களிடத்துல நாம் கட்டாயம் வந்து தெரிவிக்கணும். அப்படிங்கிறது தான் கர்த்தர் நம்ம மேல் நமக்கு கொடுத்த வேலை. அது பார்த்தா அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு விஷயத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எல்லாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தாங்க. ஆண்டவரோட வார்த்தையை பெற்று மக்களுக்கு சொல்லுவதற்கு, மக்களுக்கு சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துவதோ, அது ஆண்டவர் வழியில கொண்டு வருவதற்கோ, தீர்க்கதரிசிகள் ஒரு பாலமாக இருந்தாங்கன்னு பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல. அப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அதுல சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆ ஆண்டவர் சொல்றது கடுமையாவும் இருக்கும். அதாவது ராஜாவுக்கு எதிராக சொல்ற காரியமாவும் இருக்கும். அந்த ராஜாவுக்கு எதிராக சொல்ற காரியமெல்லாம் போய் சொல்லறதுக்கு அப்படியே பயந்து நடுங்கி கொண்டுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற காலத்துல, அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துல, ஆண்டவருடைய வார்த்தைய கத் அ ராஜாவுக்கு ஆட்சி செய்கிற ராஜாவுக்கு நல்ல ஆலோசனை சொல்ற மாரி இருந்தாங்க.
நான் அதேபடி அந்த ராஜா ஆட்சி செய்றதுல பிரச்சனையா இருந்ததுன்னா, அதுக்கு அ விரோதமா ராஜாவோட காரியத்துக்கு விரோதமா சொல்றதுக்கு வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. அதாவது கடவுள் சொல்ற வார்த்தை. கடவுள் சொல்ற வார்த்தைய அப்படியே போய் சொன்னா என்ன ஆகும்? ஆ உங்கள வந்து கடவுள் வந்து இப்படி பண்ணிருவாரு, அப்படி பண்ணிருவாருன்னு சொன்னா ராஜா சும்மா விடுவாரா? தலைய அடுத்த நிமிஷம் சீவிருவாரு. ஆனா ஆனா தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தைய ராஜாவுக்கு சொல்லியும் படாத பாடுபட்டதையும் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வதுல, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி தீர்க்கதரிசி மூலமா மக்களுக்கும், தேவனுக்கும் ஒரு தொடர்பு வைத்து தீர்க்கதரிசி இருந்தாங்க. எப்படி தொடர்பு வைச்சாங்கன்னா, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியை தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆமா, இப்பவும் இந்த காலகட்டத்தில கூட எல்லா காலங்களிலுமே அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னா, அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுறாரு. இப்படித்தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரத்துல தான் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பத என்ற என்ற சகலத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் தேவ மனிதர்கள். அதை அப்படியே வைக்காமல், மௌனமாய் இராமல், அது ஆண்டவர் யாருக்கு சொன்னாரோ, அவரிடத்துல அறிவிப்பார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி எல்லாம். இப்பவும் புதிய ஏற்பாடுலயும் எல்லா காரியம் நடக்குது. இப்ப முதல் பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். அப்போ ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில காரியங்கள்ல தேவ செய்தி வந்து குடுக்குற மனுஷர்களுக்கு ஒரு விரோதமா இருக்கும். அந்த ராஜாவுக்கு விரோதமா, அவன் செய்யற ஆட்சிக்கு விரோதமா பேசும்போது, அதுலயெல்லாம் தான் நம்ம படிக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசிகளை எல்லாம் நம்ம எரேமியாவுல எல்லாம் பார்த்தோம்னா, பயங்கர பயங்கர கஷ்டம். ராஜாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ, அந்த வார்த்தைய ராஜாகிட்ட எரேமியா சொல்லும்போது, அவன படாத பாடு. பயங்கரமான பாடுகள். பயங்கர கஷ்டம். பிராணம் போற அளவுக்குரிய கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். கர்த்தர் குடுக்கிற வார்த்தைன்னா நல் வார்த்தைகள் தான். ராஜா திருந்துறதுக்குரிய வார்த்தைகள். ஆனாலும், அந்த சொல்ற தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க, அந்த எரேமியா தீர்க்கதரிசியெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்படியே மரண பள்ளத்தாக்குல மரணத்துக்குள்ள கொண்டு போய் எல்லாம் சேர்த்தி, அப்படியெல்லாம் செய்யும்போது கூட, அந்த வார்த்தைய சொல்றதுக்கு அவங்க தயங்கல. அது ராஜா இடத்துல சொன்னா என்ன நடக்குமோ? அப்படிப்பட்ட பாடுகள் தேவ ஊழியக்காரர்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலயும் அனுபவிச்சிருக்காங்க. புதிய ஏற்பாட்டிலயும் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு ஐக்கியமா இருந்து, அந்த 3 1/2 வருஷம் அவரோடு இருந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க, அ கர்த்தரோடு இருக்கும்போது, அவருடைய அவரோடு வாழ்ந்து, அவருடைய நேரத்தை செலவு செய்து இருக்கிற மக்கள், அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள், சிலுவையில மரணமடைந்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது தன் ஆவியை பொழியும் பொழுது, அந்த மக்கள், அந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரு இருக்கும்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே சீஷர்களுக்கெல்லாம் போயி ட்ரெய்னிங் குடுத்தாரு. 2, 2 பேரா போய் சொல்லுங்க. 2, 2 பேரா தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க. நித்திய ஜீவனை குறித்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு அனுப்பினாரு. அப்புறம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு இருக்கும்போது தான், அவருடைய வல்லமைய, அவருடைய ஆவியை ஊற்றி, அவர்கள் எல்லாம் திடப்படுத்தினார்ன்னு பார்க்கிறோம். அப்படி அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஆவிய ஊற்றி திடப்படுத்தினார். அப்படி வந்து திடப்படுத்தின அந்த காரியங்கள்ல அவங்க எல்லாம் திடனாகி, ஆண்டவருடைய வார்த்தையை போயி மக்களுக்கு அவங்க எல்லா தேசமா பிரிஞ்சு, பிரிஞ்சு, பிரிஞ்சு எல்லா சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா இஸ்ரேல் சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் போயி ஆண்டவருடைய வார்த்தையை குடுத்தாங்க என்று நம் வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் வார்த்தை குடுக்கும்போது சும்மாவா இருந்தாங்க? எல்லா சீஷர்களுமே நம்ம சரித்திரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் எல்லாம் ரத்த சாட்சியா மரிச்சவங்க தான். எல்லாம் ரத்த சாட்சியா தான் மரிச்சு ம ம ம மரிச்சாங்கன்னு நம்ம அவருடைய சரித்திரத்தை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ ரத்த சாட்சியா மரிச்சாலும் பரவால்ல. ஆண்டவருடைய காரியத்த செய்யணும். ஆண்டவருடைய ஆண்டவருடைய திட்டத்த நிறைவேற்றணும். நித்திய ஜீவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும்னு, அவங்க அந்த மௌனமா இருக்காம, போய் பேசுனாங்கன்னு நம்ம அறிய முடிகிறது. நம்ம தேசத்துக்கு கூட தோமா என்கின்ற ஆண்டவரோடு ஜீவிச்சுட்டு இருந்த தோமா, செயின்ட் தாமஸ், நம்ம இங்க எங்கெல்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் அவரெல்லாம் இதெல்லாம் நம்ம தேசம் வந்து ஒரு விசேஷித்த தேசம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர் தோமா கூடவே இருந்த ஒரு சீஷன் நம்ம தேசத்துக்கு வந்து
ஆண்டவரை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த சீஷருக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர அவர் வந்து மனிதர்களால் விரோத சக்தியாகிற மனிதர்களால் அடித்து கொல்லப்பட்டார். அதனுடைய எல்லா வந்து ஆ அவருடைய அடையாளங்கள் எல்லாம் நம்ம சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அந்த தோமாவுடைய கல்லறை இருக்குது. தோமா இறந்து அடக்கமானது. தோமாவுடைய எலும்பு இப்படின்னு அந்த சைதாப்பேட்டை ஏரியாவுல ஃபுல்லா அவர் அடிக்கப்பட்டு, அவரு செத்தது எல்லாமே மரணம் சகலத்தையும் தோமாவுடைய காரியங்கள் எல்லாம் அந்த இந்த நம்ம மெட்ராஸ்குள்ளேயே நடந்ததுன்னு பார்க்கும்போது, மெட்ராஸ் எவ்வளவு விசேஷித்தமானதா இருக்கு பாருங்க. ஒரு தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சீஷன் நம்மளுடைய தேசத்துல வந்து நம்ம சென்னையில வந்து மறிச்சு, சென்னையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும்போது, இது ரத்தம் சிந்தின பூமி. நெறையா பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துது. ஒரு பெரிய எழுப்புதலை தமிழ்நாட்டிலிருந்து எழுப்ப போகுது. ஒரு பெரிய எழுப்புதல். சீக்கிரத்துல தமிழ்நாட்டிலிருந்து எழுப்ப போகுது. அதுவும் சென்னையிலிருந்து எழுப்ப போகுது. அப்படின்னெல்லாம் நெறைய தேவ மனிதர்களுக்கு தேவன் வந்து தரிசனமா குடுத்திருக்கிறார். அந்த சென்னையில வச்சுட்டு இருக்கிற நாம எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்க. ஆக தேவனுடைய எழுப்புதல் இந்த சென்னையிலிருந்து எழும்புன்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆ ஒரு 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 விசேஷ காரியம் நம்ம சென்னையிலிருந்து நடைபெறும். நம்ம எல்லாருமே நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அப்போ மௌனமா இருந்த இந்த காரியம் நடக்குமா? நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. எப்படி தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த சீஷர்கள் எல்லாம் மௌனமா இராமல் அந்த காரியங்களை தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினாங்கன்னு பார்க்கிறோம். இது வந்து சீஷர்கள். அடுத்ததாக அ மிஷனரீஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த நம்ம தேசத்துக்கு இந்த மிஷனரி வந்தது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கிறோம். நம்ம தேசம் அதுக்கு முன்னால எல்லாம் நம்ம வந்து நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சரித்திரம் நாகரிகமானது என்று நிறையா நம்ம ஹிஸ்டரியில பார்க்கிறோம். ஆ ஆனாலும் இவர்கள் வருகிற அந்த காலங்களில் எல்லாம் ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு நம்ம வந்து நிறைய புஸ்தகத்துல படிக்க முடியுது. அந்த ஒரு சூழ்நிலையில இந்த இருளான இந்த இந்திய தேசத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். வெளிச்சம் என்ற தேவ வார்த்தை தேவனை பத்தி சொன்னது. அந்த மிஷினரிமார்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து குடுத்தது கூட வந்தோடனே தேவ செய்தி அறிவிக்கல. மக்களுக்கு நன்மை செஞ்சாங்க. படிப்பு குடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் வசதி குடுத்தாங்க. உண்ண உணவு குடுத்தாங்க. இப்படியெல்லாம் அவங்க அன்பின் வெளிப்பாடு. அன்பின தேவனுடைய அன்ப பிரதிபலிக்கணும்னா, முதல்ல வந்து அத செயலாக்கம் பண்ணாங்க. சும்மா இல்ல. மிஷனரிமார்கள் வந்து அமைதியா இல்ல. செயலாக்கம். செயல்ல காமிச்சாங்க. மக்கள் மேல வச்சிருக்கிற தேவ அன்பை வெளிப்படுத்தினாங்க. அந்த தேவ அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி, 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 தேவன் யார் என்று நம்மளுடைய இந்த சந்ததிக்குள்ள நாம் பார்த்து, நம்ம அறிந்த நம்மளுடைய தாய், தகப்பன், தாத்தா, அந்த காலங்களிலே இப்படியாக மிஷினரிகள் ஒரு மிஷினரி எல்லாம் இன்றைக்கு எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தா, எல்லாம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து, அமெரிக்க தேசத்திலிருந்து இங்க மிஷினரிமார் வந்தார்கள் என்று எல்லாருமே நம்ம அறிந்த விஷயம் தான். இந்த மிஷினரிமார்கள்லாம் வந்து நன்மையானதை செஞ்சதுனால, இன்னைக்கு எத்தனையோ, எத்தனையோ, எத்தனையோ மனிதர்கள் அது நன்மை பெற்றிருக்கிறாங்க. நன்மை பெற்றவர்கள் ஆண்டவர கொஞ்சம் பேரு ஏத்துட்டவங்க இருக்காங்க. படிச்சு நன்மையை மாத்திரம் பெற்றுட்டு ஆண்டவரை ஏற்றுக்காத அநேக மக்கள் நம்ம தேசத்துல இருக்காங்க. ஆனாலும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இவர்கள் செய்த நன்மையில. ஏன்னா ஆண்டவர் யார் என்று அவர்கள் தங்களுடைய செய்கை மூலியமாக காட்டினாங்க அப்படின்றது நம்ம உணர முடிகிறது. அந்த மாதிரி ஒரு மிஷினரிமார்கள்லாம் வந்து ஆண்டவரை பத்தி சொல்லாட்டினா அவங்க மௌனமா இருந்திருந்தா அவங்க வந்து சொல்லாட்ட எங்கேயோ தேசத்துல இருந்து வந்து எவ்வளவு கஷ்டம் எல்லாம் பட்டுக்கிற ஒவ்வொரு மிஷினரி அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு இடுக்கமான வாழ்க்கையில தான் பிரவேசித்தா ஆண்டவரை வெளிப்படுத்தினார்கள் என்று பாக்குறோம். அதுக்கு முன்னால ஆண்டவருடைய அன்பு என்னன்றது வெளிப்படுத்தினாங்க. இது எல்லாமே நமக்கு என்னது? நமக்கு இது எல்லாமே வந்து ஒரு உதாரணம். நாம எப்படி ஜீவிக்கணும்? கர்த்தரோட ஐக்கியமா ஜீவிக்கிறது எப்படி? எப்படி வாழணும்? அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாமே அவங்க வந்து சொல்லிக் குடுத்ததுதான். செயல்ல காட்டுனதுதான். நம்ம எல்லாருமே த நம்மளுடைய தகப்பன், ஆ தா தாத்தா, பாட்டி அந்த காலத்துல எல்லாம் அவங்கலாம் வந்து மிஷனரிமார்கள் எப்படி தங்களுக்கு செய்தார்கள் என்கிறத அவங்க வாய் மூலியமா கேட்கும்பொழுது, அந்த அன்பை வெளிப்படுத்துனாங்கன்னு தெரியுது. தேவனுடைய அன்பு, அந்த உதாரத்துவமான அன்பு.
அந்த நன்மை செய்ய அந்த அன்பு, அந்த ஜீவனையே கொடுக்கிற அன்பு, இவை எல்லாவற்றையுமே நமக்கு அந்த மிஷினரிகள் மூலமாக கர்த்தர் அறிய வச்சாரு. அப்ப மாத்திரம் இல்ல, இன்றைக்கும் தேவனை அறிந்த நாம் எல்லோரும் இன்றைக்கும் நம்ம நிறையா கர்த்தர் நிறைய தீர்க்கதரிசி மூலமாக அவர் வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. சபைகள் மூலமாக தேவனுடைய மக்கள் வந்து அந்த சபையில கூடி தேவனை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் நடத்துற எல்லா சுவிசேஷ கூட்டங்கள், கன்வென்ஷன்கள், இன்னும் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவ வார்த்தைகளை அறிவிக்கப்படுது. ஸ்தாபனங்கள் நடத்துறாங்க. அந்த ஸ்தாபனங்கள் மூலியமாக எல்லா மக்கள் அறிந்து கொள்ளும். ஒருத்தர் ஒரு ஆத்துமாவும் கெட்டு நரகத்துக்கு போகுது. தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பெரிய பெரிய நிறைய ஸ்தாபனங்கள் தேவ ஊழியத்தை செய்வதற்கு. ஏன்னா மௌனமா இருந்தா தேவனை அறிஞ்சுக்கவே முடியாது. யாருமே அறிஞ்சுக்க முடியாது. அந்த காலத்துல இருந்து நம்ம பார்த்த தீர்க்கதரிசிகளை பார்த்த மாரி, சீஷர்களை பார்த்த மாரி, இன்றைக்கு வேத வேதபாரகர்கள், இன்றைக்கு சபை நடத்துறவங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை செய்ய ஊழியக்காரர்கள், இன்னைக்கு ஊழியக்காரர்கள், போதகர்கள், இப்படியாக தீர்க்கதரிசிகள், இப்படியாக எழும்பி 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 கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இதுவும் தேவ சித்தத்தின்படி நடக்கிற காரியம்தான். இது நாம ஒரு விதத்துல இந்த காரியத்தை ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு கிருபையை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் நம்மளுடைய எல்லா விஷயத்திலுமே ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தணும்னு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த தீர்க்கதரிசனம் மூலமா இந்த ஒரு அதாவது இன்னைக்கு 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 நம்ம வந்து நிறைய பத்திரிகைகள் எல்லாம் இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு இந்த ஸ்தாபனங்கள் நடத்துறவங்க எல்லா காடுகளிலும், மலைகளிலும், குகைகளிலும் போய் கர்த்தருடைய வார்த்தைய தெரியாத மக்களுக்கு, பாஷை அறியாத மக்களுக்கு அவங்க பாஷையை கத்துட்டு, அவங்களோட ஐக்கியமா அவங்க எப்படி அசுத்தமா இருந்தா கூட அவங்களுக்காக வேண்டி தங்களையே தியாகம் பண்ணி, இன்றைக்கும் அந்த தியாகம் பண்ணி செய்யற அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. நடைபெற்று கொண்டேதான் இருக்குது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த கொரோனா பீரியட்ல கூட இந்த ஒரு ஆன்லைன்ல ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு செயல்படும் போது இன்றைக்கு பல இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஒன்று கூடி இப்படியாக ஒரு ஆன்லைன்ல பிரசங்கம், ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங், ஆன்லைன்ல எல்லா கூடுகைகள் இப்படி எல்லாம் நடந்து தேவனுடைய வார்த்தையை பரப்பி கொண்டிருக்குது. இது எப்படி தெரியுமா? இது அந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு அதாவது இந்த வசனத்துல நம்ம படிச்ச வசனத்திலே பார்த்தா, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல திரும்பு, அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ற அந்த வசனத்தின்படி இந்த நேரத்துல நாம கர்த்தருடைய வார்த்தை சொன்னா கல்லுகளும் பேசும், இந்த தூண்கள் பேசும், இந்த கல்லு பேசும் அப்படின்ற ஒரு வசனம் எல்லாம் வேதத்துல இருக்குது. அப்போ நாம ஒவ்வொருத்தருமே இந்த காரியத்தை நம்ம செயல்படணும். அதாவது இன்றைக்கு இது வந்து ஒரு கிருபையின் காலம். நமக்கெல்லாம் கிருபை இவ்வளவு ஃப்ரீயா பேசுறதுக்கெல்லாம் கர்த்தருக்கு கிருபையின் காலமா வச்சிருக்கிறாரு. இந்த கிருபையின் காலத்துல நான் மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இருக்கக்கூடாது. இந்த கிருபையின் காலத்துல இனி ராக்காலம் என்கின்ற இருளான காலம் வரப்போகுது. எத்தனையோ வசனத்துல நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்துல நம்ம அறிஞ்சு முடியுது. இன்னும் ராக்காலம், இருளான காரியங்கள் வருது. வேத வசனமே கிடைக்காத காலங்கள் வரும். வேத வசனமெல்லாம் தூக்கி எறியப்படுகிற காலம் வரும். அதற்கு முன்பாக நாம் விழிப்போடு கர்த்தருடைய செயல் செய்வதற்கு நாம் ஒவ்வொரு இந்த ஆயத்தம் தான் இன்றைக்கு நாம் இந்த காலை வேளையில இந்த அதிகாலை வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த மீட்டிங், இந்த நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கிற எல்லாமே அதுக்குரிய ஆயத்தம் தான். அப்போ இந்த இருளான காலம் வருவதற்கு முன்பாக நாம் எல்லோருமே இந்த ஆயத்தத்தோடு கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்யணும். அந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த கிருபையின் காலத்தை நாம் பயன்படுத்தி நாம் மக்களுக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப டிராக்ஸ் ஊழியம் செய்யறாங்க. தெருவுல போறவங்களுக்கு எல்லாம் அப்படியே குடுக்குறாங்க. அது ஒரு விதமான ஊழியம் கர்த்தர் செயல்பட வச்சிருக்கிறாரு. அந்த மக்களோட இருதயத்தை எழுப்பி அந்த டிராக்ஸ் ஊழியம் கொடுக்க திரும்ப செய்யறாரு.
அதே மாதிரி தெருவுல பிரசங்கம். என்னுடைய ஸ்டாஃப் ஒரு தம்பி தெரு பிரசங்கம் பண்ணும்போது, "அ நீ அடுத்த வாட்டி நீ வந்து இந்த இடத்துல நின்ன, உன்னைய நான் எந்த அளவுக்கு அடிப்பேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, "நீ அடிங்கண்ணா, இன்னைக்கே கூட அடிங்க. நான் இங்கேயே நிக்கிறேன். என்னை எப்படி வேணாலும் அடிங்க" அப்படின்னு சொல்லி, அந்த புளியந்தோப்பு பக்கத்துல, சூளை, புருஷவாக்கம் அந்த ஏரியாவுல ஒரு தம்பி எங்களுடைய ஆஃபீஸ்ல வேலை செய்ற தம்பி செயல்படும்போது, "போடா, போடா, போடா" அப்படின்னு அடிக்கல. ஆனாலும் தன் ஜீவன கூட குடுத்து செயல்படுறதுக்கு இன்றைக்கும் அ கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னுக்கு வந்து அத செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அ அந்த அந்த மாரி தெருவுல பிரசங்கம் அப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுது. சபைகள்ல மக்கள் வந்து கர்த்தரை அறிந்து, உணர்ந்து சபை என்பது ஆண்டவர குறிச்சு அ செய சொல்லிக் குடுக்கிற ஒரு அ ஒரு ஒரு ஸ்கூல் மாரின்னு வைங்களேன். ஆண்டவர பத்தி அறிந்து கொள்றது, தெரிந்து கொள்வதற்காக, ஆண்டவரை அதிக அதிகமாக ஆராதிப்பதற்காக செயல்படுகிற இடம். இப்படியாக பிரசங்கம் பண்ற இடம். அப்புறம் அப்படியே வந்து கூடுகைன்னு பார்த்தா, கன்வென்ஷன்கள் இப்படியாக பல சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சித்தம் நிறைவேறுது. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறினா, நம்ம எல்லாம் மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இல்லாமல் ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுவதற்கு நாம் எல்லோருமே வாஞ்சையாக செயல்படணும். இந்த வாஞ்சை இருக்கிறதுனால தான் அந்த செயல்பட முடியும். அந்த மௌனமா இல்லாம இன்னைக்கு படுத்து தூங்கணும்னா தூங்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இப்ப கூட ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மௌனமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லிட்டா, நாமெல்லாம் இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருக்கு அவருடைய அ அவரை வந்து போற்றி புகழவும், வாழ்த்தவும், வணங்கவும், அவருடைய காரியத்தை செயல்படுவதற்கு கர்த்தர் நம்மை இந்த நேரத்துல நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் ஒருவருமே என்றைக்குமே மௌனமா இருக்கக்கூடாது. இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக வார்த்தைகளை என்னென்ன காரியம் நம்மளால செய்ய முடியுமோ, அந்த காரியத்தை எல்லாம் நாம் செயல்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம ஒவ்வொருவருமே ஜீவிக்கணும் அப்படின்னு கர்த்தருக்கு இது மௌனமான நேரம் இல்ல. இது மௌனமாக இருக்காத நேரம். அதனால இந்த கிருபையின் காலத்துல இந்த வெளிச்சம் கர்த்தருடைய வசனமாகிய வெளிச்சத்தை நாம் விதைக்க வேண்டும். விதைக்கும் பொழுது அது ஒரு மகசூல் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்ம ஒவ்வொருவருமே இருதயத்துல வைத்து நாம் செயல்படணும். நாம் இந்த காலத்துல மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இருக்காமல் ஆண்டவருடைய காரியத்தை செய்து அதற்காகத்தான் இந்த 2 உதாரணத்தையும் சொன்னேன். இன்னும் நெறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த வேதத்துல ஏராள காரியம். இந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுவதற்கு இந்த 2 உதாரணத்தோடும், இந்த மற்ற இந்த செயல்பாடுகள் நம்ம உலகத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளை வைத்து, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோருமே மௌனமா இராமல் ஆண்டவருடைய காரியத்தை இந்த கிருபையின் காலத்துல உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு செய்து ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை நாம் அனைவருமே நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ ஆன்டி. தேங்க் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.